உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு பிரவீன்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் கடல்சார் மக்கள் நல சங்கமம் அமைப்பின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். கடல்சார் மக்கள் நல சங்கமம் அப்படின்ற ஒரு அமைப்பு தோன்றுவதற்கு காரணம் என்ன? கடல்சார் மக்கள் நல சங்கமத்தை நாங்கள் ஆரம்பித்தது 2019. இது ஆரம்பித்ததின் நோக்கம் தமிழகத்திலே ஒட்டுமொத்த மீனவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் பெறப்படவில்லை. அவர்களுக்கு அதை எடுத்துச் செல்வதற்கான பிரதிநிதித்துவம் சரியான முறையில் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தபடியினால் இந்த கடல்சார் மக்கள் நல சங்கமத்தை தோற்றுவித்து 2019 ஆண்டு முதல் நாங்கள் பழவேற்காடு முதல் நீரோடி வரை அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தியும் அரசியல் தலைவர்களை சிறப்பு விருந்தினர்களாக கொண்டு அவர்களை வலியுறுத்தியும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். அரசியலில் அதாவது நிறைய அமைப்புகள் இருக்குது. தொடர்ந்து பல காலங்களாக உங்களுக்கு முன்பும் இருந்தது, இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு புதிய அமைப்பு தேவைதானா? ஏன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் செயல்படலாம் இல்லையா? புதிய அமைப்பு ஏன் தேவைப்படுகிறது என்றால், சுதந்திர இந்தியாவில் பல மீனவ அமைப்புகள் இருக்கின்றன. 608 மீனவ கிராமங்கள் இருக்கிறது. 608 மீனவ கிராமங்களுக்கும் கூட்டுறவு சங்கம் தனித்தனியாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் தலைமையாக ஒரு சங்கம் இருக்கின்றது. அதையெல்லாம் தடைக்கால மழைக்கால நிவாரண தொகை வாங்கி கொடுப்பதற்கு மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறது. அது அவங்களுடைய செயல்பாடு, அந்த கூட்டுறவு சங்கத்தின் வேலைப்பாடு. அதற்பின்பு கடலிலே மாயமாக போனவர்கள், கடலில் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அதை வலியுறுத்தி அரசுக்கு எடுத்து செல்வதற்கான பொதுவான சங்கங்கள் எதுவும் இல்லை. அந்தந்த பகுதியிலே அந்தந்த பகுதி மக்களுக்காக வலியுறுத்தி செயல்படுற சங்கங்கள் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற பொதுவான பிரச்சனைகளும் அந்தந்த மாவட்டத்திற்கான பிரச்சனைகளும் முறையான முறையில் தமிழகத்திலும் புதுடெல்லியிலும் அந்த பிரச்சனைகளை எடுத்து செல்வதற்கான அமைப்புகள் போதுமானதாக அது தொலைநோக்கு பார்வையோடு இல்லாதபடினாலும் நாங்கள் புதிய ஒரு சங்கத்தை உருவாக்கி அதன் மூலியமாக எங்களால் முடிந்ததை செய்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த சங்கம் அரசியல், அந்த அரசியலுக்குள்ளே போகிறது மாதிரியான ஏதாவது எதிர்கால திட்டங்கள் உண்டா? அரசியல் விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். ஏனென்றால் அரசியல் விடுதலை இல்லை என்றால் சமுதாய விடுதலை இல்லை என்று அம்பேத்கர் சொன்ன அந்த கோட்பாடுகளையும் நாங்கள் வலியுறுத்தியும், அந்த அரசியல் விடுதலை தான் அவர் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலையும் மீனவர்களுக்கான பிரச்சனையை எடுத்து வைத்து பேச முடியும், அதற்கான தீர்வை கொண்டு வர முடியும் என்கிற ஆணித்தரமான அந்த கருத்தியலை தான் நாங்கள் இந்த சங்கத்தின் மூலிமா வலியுறுத்தி வருகின்றோம். இப்போ நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசில் மீன்வளத்துறை அது அமைச்சர் கூட உங்கள் மீனவர் சமூகத்தில் இல்லாமல் வேற ஒரு தடவை போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது இப்போ பொதுவாக என்ன சொல்கிறீங்கன்னா, மீன்வளத்துறை அமைச்சர் என்பவர் மீனவரை சார்ந்து இல்லாத ஒரு அமைச்சரை போட்டிவிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். மீனவர்களுக்கான வேட்பாளர்களே கடந்த ஆட்சி தொடக்க காலத்திலே 2 கட்சியிலுமே வேட்பாளரே நிறுத்தாது என்பது அவ்வளோ நிலையை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வேட்பாளரே இல்லாத பட்சத்தில் அமைச்சரை நாங்கள் எங்கு தேடுவது? அப்போ வேட்பாளர் நிறுத்துறதுக்கு அவங்க அந்த உங்கள் முன் வரல. 2 பெரிய கட்சிகளும் 2 பெரிய கட்சிகள் சென்னையை தவிர்த்து எங்கேயுமே மீனவ வேட்பாளர்களை அறிவிக்கவும் இல்லை, அவர்கள் நிறுத்தப்படவும் இல்லை, வெற்றி பெறவும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 2 கட்சிகள் மேலுமே அதிருப்தியில் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த 2 அரசியல் கட்சி தான் இருக்கின்றது. இந்த 50 ஆண்டு காலத்திலும் மீனவர்களுடைய வளர்ச்சி மேம்பாடும் எந்த உச்சத்தில் இருக்கின்றது என்பதை அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். மீனவ சமுதாயத்து மாத்திரமில்லை, அனைத்து அதிகாரிகளுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். நாங்கள் உச்சத்தில் இல்லை, தாழ்வான நிலையில் நோக்கி கொண்டு ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு சென்று கொண்டு இருப்பதும் மக்களுக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் அவர்களுடைய செயல்பாடு மீனவர்களுக்கு எந்த விதத்தில் விடுதலை கொடுத்திருக்கிறது? இப்போ நம்ம மீனவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் எங்காவது தாக்கப்படும் போது அவர்கள் தமிழ்நாடு மீனவர்கள் அப்படின்னு பேசப்படுகிறாரே ஒழிய இந்திய மீனவர்கள் என்று பேசப்படுவதில்லை பெரும்பாலும். அது ஏன் என்று நினைக்கிறீங்க? அதாவது தமிழக மீனவர்கள் எல்லா கடலிலும் தமிழக மீனவர்கள்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்குள்ள மீனவர்கள் அவர்கள் கண்டம் விட்டு கண்டு சென்று மீன் பிடிக்கும் திறனை படைத்தவர்கள். அந்தமான் கடலிலே மீன் பிடிக்கிறவர்களும் தமிழர்கள்.
இந்தோனேசியா கடல் பகுதியில் மீன் பிடிக்கிறவர்களும் தமிழர்கள். இப்படி தமிழர்கள் கடல் என்று சொல்லக்கூடிய வங்காள விரிகுடா கடலாக இருக்கட்டும், அரபிய கடலாக இருக்கட்டும், இந்தியன் ஓஷன் கடலாக இருக்கட்டும், இதுதான் பெருங்கடல். இதில் எல்லாம் மீன் பிடிப்பவர்கள் தமிழர்கள், மற்ற மீனவர்கள் மாநிலத்துக்காரர் இல்லை. ஆதலால் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் தமிழக மீனவர்கள் என்று சொல்லுகிறார்களா என்பது எங்களுக்கு புலப்படவில்லை. மற்ற விஷயங்கள்லாம் இந்தியா ஒரே நாடு அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் மீனவர் சிக்கல் மட்டும் பேசும்போது தமிழ் மீனவர்கள் அப்படின்றாங்களே, அதற்கான தமிழ் மீனவர்கள் சொல்கிறதுனால நாங்கள் பெருமை தான் படுகின்றோம். ஏன்னா தமிழர்கள் தான் எல்லா கோல் உச்சி சேர சோழ பாண்டிய காலத்திலிருந்து கடலை கோல் உச்சவர்கள் தமிழர்கள் தான். அதனால் அவர்கள் தமிழ் மீனவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்போ இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த தமிழ் மீனவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அவர்களை பாதுகாப்பதற்கான அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்படி அவங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பேசுவார்கள் என்றால் அவர்கள் தேச துரோக செயலை செய்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ மீனவர்கள் பொதுவாக மற்ற எல்லா இடங்களுக்கும் போய் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இலங்கை பக்கம் சென்றால் மட்டும் அவங்க வந்து வலைகள் வெட்டப்படுகின்றன, மனிதர்கள் அடிக்கப்படுகிறார்கள், இல்லை சுடப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது. அது மட்டும் அந்த ஏரியாவில் மட்டும். அதற்கு காரணம் என்னென்னு? அது அந்த பகுதியில் பாக்சலந்தி கடல் என்று அதுக்கு பெயர். அந்த கடல் பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் இரு நாட்டு மீனவர்கள் இருக்கின்றார்கள். இரு நாட்டு மீனவர்களுமே தமிழர்கள் தான். அவர்கள் வேறு ஒரு மொழி சார்ந்த மனிதர்கள் அல்ல, அவர்களும் தமிழர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அதை கையாள்வதற்கு திறமையான அதிகாரிகளும் திறமையான பிரதிநிதித்துவம், அதாவது முதலமைச்சரோ அல்லது பிரதம மந்திரிகளை கொண்ட திறமையானவர்கள் அதை கையாளுவதற்கு இன்று வரை தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இருவரும் தமிழர்களே. அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். இரண்டாவதாக என்று பார்த்தீர்கள் என்றால் 1974 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை இந்திய அரசு சரி, தமிழக அரசு வலியுறுத்தியும் சரி, அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு விடிவு செய்வதற்கு யாரும் முன் வரவில்லை. அப்போது இதுக்கான பிரச்சனைக்கான தீர்வை ஆழமாய் சிந்தித்து பார்ப்பதற்கும் யாரும் வரவில்லை. அதனால் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது இந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்று வரை அரசியல் செய்யப்படுகிறதே ஒழிய இலங்கை தமிழர்களுக்கும் தமிழக தலைமைக்கும் உள்ள ஒரு அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அரசியலை இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் மீனவர்கள் பலிக்கடவாக ஆக்கி அவர்கள் அரசியல் செய்வது தான் இதில் உள்ளான கருத்து. இப்போ வந்து அந்த இடங்களுக்கு, அதாவது இலங்கை பகுதியில் மீன் பிடித்தால் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்குது, சிக்கல்கள் வருது, அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆக அந்த இடத்திற்கு மறுபடியும் ஏன் தமிழர்கள் மீனவர்கள் செல்ல வேண்டும்? அல்ல அங்கே போகாமல் இருக்கலாம்ல? இப்போ நமக்கு பசிக்கு என்றால் தாயானவள் உணவு கொடுக்க வேண்டும். வளர்ந்த பின்பு அவர்களே உணவை எடுத்து சாப்பிட கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அங்கு உள்ள பகுதியில் ஏறத்தாழ 7000 படகுகள் இருக்கின்றன. விசைப்படகும் சரி, நாட்டுப்படகும் சரி, 7000த்துக்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன. அதை சார்ந்திருக்க குடும்பங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் குடும்பங்கள் அந்த கடலையும் அந்த தொழிலை நம்பி குறைந்தபட்சம் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான அன்றாடம் உணவை கொடுப்பவர்கள் யார்? அவர்கள் கொடுக்க முன் வராத பட்சத்தில் அவர்கள் உணவை எடுத்துக்கொள்வதற்கு செல்ல வேண்டிய நிலை கட்டாயப்படுத்தப்படுகின்றது அல்லவா? அப்போ நமது கடல் பகுதியிலே அந்த வளம் குன்றியப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் பலவிதமான சூழல் காரணமாக அந்த இடத்தில் வளர்ச்சி இல்லாத மீனோட வளம் இல்லை. இங்கெல்லாம் மீன் வளர்ச்சி இல்லை என்பதை காட்டிலும் மீன் வளர்ச்சி மேம்பாட்டுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை. அந்த கடல் பகுதிக்கான எல்லா அரசாங்கமும் சரி, அது ஆந்திர பிரதேச அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எல்லா கேரளா மாநிலமாக இருக்கட்டும், அந்த கடல் பகுதிக்கான மேம்பாட்டு திட்டங்களை பலவிதமான செயல்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட எந்த ஒரு மேம்பாட்டு திட்டமும் செயல்படுத்தவில்லை. மீன் வளர்ச்சி அந்த இடத்துல இல்லை. ஆதலால் அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் இப்போ நீங்கள் மீன் பிடித்து அந்த அவங்களுடைய உழைப்பிலிருந்து ஊதியத்தை பெறுவதை விட உயிர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அவருடைய உயிர் என்பது மீனவர்களுடைய உயிர். பசியில் சாவதை காட்டிலும் சென்று விட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றி விட்டு சாவதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதுதான் தொட்டு நடக்கின்றது. இப்போ இங்கே இலங்கை தவிர நிறைய இடங்கள்லாம் சொன்னீங்க. இந்தோனேசியா வரைக்கும் நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். அந்த மாதிரியான இடங்களுக்கு ஏன் போக இவர்கள் மறுக்கிறார்கள், போவதில்லை?
இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் செல்வதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது 2017. அவர்கள் ஆழ்கடலுக்கு நீங்கள் செல்வதற்கான பயிற்சியும் செயல்பாடும் திட்டங்களும் மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் இரு நாட்டு அரசாங்கமும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி இத்தனை ஆண்டு காலத்திற்குள்ளாக இதை சரி செய்ய வேண்டும் என்று. அப்போ அந்த அந்த ஒப்பந்தத்தை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டு அரசும் சரி இந்திய அரசும் சரி அதை நடைமுறைப்படுத்தாதனால் அவர்கள் செல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களே தானாக செல்வதற்கு அதிகாரம் இல்லை. அதை செயல்படுத்துபவர்கள் கையில் அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரம் படைத்தவர்கள் அதை செயல்படுத்த முன்வரவில்லை. இப்போ தமிழ்நாடு அரசு இந்த தமிழர் மீனவர் நலன் சார்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாவது அவர்களுக்கான சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அனுமதிக்க வேண்டும். அவர்களால் ஒரு அரசாங்கம் என்ன நினைக்கிறார், அவர்கள் மைனாரிட்டி பீப்புள், அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள சூழல் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை நீங்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அனுப்புவதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் பிரச்சனை முடிப்பதற்கு என்று நீங்கள் தீர்வு காணவில்லை. பிரச்சனை அப்படியே வைத்திருப்பதனால தான் மீனவர்கள் ஆகிய நாங்கள் அந்த முதலாவது அந்த விதமான ஒரு தீர்வை நோக்கி அரசு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்போ தேர்தலில் நிற்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்ததாக வேறு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் தேர்தல் நிற்பதற்கு அவர்கள் வாய்ப்பு தரவில்லை. அது முதலாவது குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு இதுவரைக்கும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் இருந்திருக்காங்களே. இப்போ இதுக்கு முன்னாடி கே சாமி அவர்கள் இருந்திருக்காங்க, ஜெனிஃபர் சந்திரன் இருந்தாங்க. கே சாமி அவர்கள் அவருடைய ஆளுமையில் நின்று வெற்றி பெற்றார். இன்றைக்கு அதே இடத்துல ஆளுமை அவர் ஒரு மீனவர் குடும்ப சார்ந்தவர் தானே. அவர் மீனவர் குடும்பத்தை சார்ந்தாலும் அவர் கட்சி தலைமையை சார்ந்தவர். இன்றைக்கு அதே இடத்தில் அவருடைய சகோதரர் கே சாமி இருக்கிறார். அவருக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் வழங்கிவிட்டீர்களா? அந்த இடத்தில் ஒருவர் இருக்கின்றார். உங்களுக்கு அவரை வேட்பாளர் ஆக்கி அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்கல்ல, அவர் உரிமை இல்லைன்னு சொல்றது. அவர்கள் மீனவ பிரதிநிதியாக நீங்கள் அடையாளப்படுத்தவில்லையே. மீனவர்களுக்கான ஒரு அடையாளமாக நீங்கள் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நீங்கள் அவரை ஏற்படுத்தவில்லையே. இப்போ உங்களுக்கு கட்சிகள் சமூகம் சார்ந்து வேட்பாளரை நிறுத்தும்போது அவங்க கட்சிக்காரங்களை தானே நிறுத்துவாங்க. இப்போ ஒவ்வொரு சாதியிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க சாதி பேரை சொல்ல முடியாது, அது கட்சியில் தான் பண்ண முடியும். அப்படின்ற போது நீங்கள் மட்டும் அதை தனியாக கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? அதாவது இப்போ பார்த்திங்கன்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர்களால் வெற்றி பெற்றாலும் இவர்களால் சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கு வர முடியாத சூழல் இருந்தபடியால் 10 வருடங்களாக அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நாங்களும் அதே போல் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு தாழ்வு நிலையை நோக்கி நாங்கள் சென்று அதை அகால பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய அந்த விதிமுறைகளின்படி எங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு வழங்கி சட்டமன்ற பாராளுமன்றத்துக்கான ஒரு இடஒதுக்கீடாக வழங்க. நாங்கள் நின்று தேர்தல் நின்று வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமாலாம் இல்லை. எங்களுக்கு ஒரு நாமினியாக எங்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற அது குறைந்தபட்சமாக ஒரு வேட்பாளரை கொடுங்கள் என்ற ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் 10-15 வேட்பாளரை இரண்டாம் கட்டம் கேட்ப நிலை இருந்தாலும் முதல் கட்டமாக குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற மீனவ பிரதிநிதியாகவும் பாராளுமன்ற மீனவ பிரதிநிதியாகவும் அனுமதிக்கும்படியாக தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ தாழ்த்தப்பட்டவருக்குன்னு சில தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது போல மீனவர்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் சொல்கிறீங்க? ஆமாம். அதற்கான முன்னெடுப்புகள், அதற்கான கோரிக்கைகள் நீங்கள் அரசிடம் கொடுத்துருக்கீங்களா? பலமுறை கடந்த 40 ஆண்டுகளாக அது நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் முதலில் கேட்டது போல பல சங்கங்கள் இருக்கிறது. நீங்கள் பல சங்கங்கள் இதை ஏறெடுத்து செயல்பாட்டு பண்ணினாலும் அவர்களால் வெற்றி காணவில்லை. தொடர்ந்து புதியதாக வருகிற சங்கங்களும் முன்னெடுத்துக்கிட்டார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலும் நாங்கள் தொடக்க காலத்தில் இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் மந்திரி பதவியாவது அவர்கள் கொடுத்திருக்கலாம், அதுவும் தரப்படவில்லை. கூட்டுறவு சங்கத்துக்கான தலைவர் பதவியாவது கொடுத்திருக்கலாம், அதுவும் தரப்படவில்லை. ஆகவே இப்போ மீனவர்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உங்கள் கையில் இருப்பதே நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தமான செய்தி. இப்போ உங்களது கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிரதிநிதித்துவம் பற்றி தான் பேசுகிறீங்க. அது தவிர்த்து தமிழ்நாடு அரசு வேறு என்னென்ன செயல்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்று நினைக்கிறீங்க? அதாவது கடலை சார்ந்த தொழில் என்பது பார்த்தீர்கள் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் மீனவர்களை பொறுத்தவரையில் 2 அரசும் ஒன்றைத்து செயல்பட்டால்தான் அவர்களுக்கான மேம்பாட்டு முதலாவது நடக்கும்.
ஆனால் இன்றைய ஆட்சி காலத்திலே அது எங்களுக்கு இரண்டும் முரண்பட்டு இருக்கின்றபடினால் எங்களுக்கான செயல்பாடும் மேம்பாட்டு திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. ஸோ அது முதலாவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு இரண்டும் ஒன்றிணைந்து இருந்தால் மட்டும்தான் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும். ஸோ அதை செயல்படுத்தாத வரைக்கும் எங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்காது. நாங்கள் பழவேற்காடில் உள்ள பிரச்சனைகளை உங்களிடத்து சொன்னாலும் அவர்கள் மத்திய அரசு அதற்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை என்று சொல்கிறார்கள். கன்னியாகுமரியில் உள்ள தேங்காய்பட்டினத்தை சொன்னால் அதற்கு நிதி ஒதுக்கிறார்கள், மாநில அரசு அதுக்கான சரியான திட்டமிடலை செயல்படுத்தவில்லை என்று அவர்கள் குறை சொல்கிறார்கள். இவர்கள் இரண்டு பேரும் குறை சொல்வதாக இருக்கும் பட்சத்தில் மீனவர்களுடைய மேம்பாட்டு திட்டங்கள் எதுவும் நிறைவேறாது. பல கோரிக்கைகள், பல பிரச்சனைகள், பல சூழல்கள் மீனவர்களுக்கு இருந்தும் நாங்கள் பெறக்கூட முடியாத சூழலில் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கான சரியான பிரதியுத்தம் இல்லாதபடி நாங்கள் இப்போ பழவேற்காடில் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன சிக்கல்? இப்போ சமீபத்தில் கடந்த ஆண்டு ஒரு புயல் ஒன்று தாக்குச்சு. ஊரில் எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கான தூண்டில் வளைவு திட்டம், இப்போ தூண்டில் வளைவு திட்டம் என்பது இயற்கையை சார்ந்த திட்டம் அல்ல. ஆனால் இன்று தமிழக அரசு கடல் அரிப்பு காரணமாக தூண்டில் வளைவு திட்டம் என்கிற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் அந்த பகுதியிலும் தூண்டில் வளைவு திட்டத்தை கேட்கிறார்கள். அதற்கான செயல்பாடு திட்டம் இருக்கின்றதா? இல்லை. அதற்கு முன்பாக அங்கு முகத்துவாரத்தை தூர்வாராமல் பல ஆண்டுகளாக அவர்கள் போராடி இப்பொழுது செயல்படுத்த கொண்டு வந்து இருக்கிறார்கள். இப்படி அதில் இருக்கிற சின்ன சின்ன இது தொடக்க பிரச்சனைகள், அதுபோல் பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. தேங்காய்பட்டினத்தில் அங்கே என்ன சிக்கல் இருக்குது? தேங்காய்பட்டினத்தை பொறுத்தவரையில் ஒரு துறைமுகத்தை கட்டினாருங்க. ஒரு 200 கோடி முதலீடு செலுத்தினா அது சரியான முறையில் அதை திட்டம் செயல்படுத்தப்படினால் அது ஒரு ஃபெயிலியர் திட்டமாக பயன்பாட்டுக்கு வந்தாலும் அது மீண்டும் ஆபத்து கால சிக்கலாகவே இருக்கின்றது. அது மறுபடியும் ரீப்ராசஸில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி மாற்றணும்னு அரசுக்கு சொல்லியிருக்கீங்களா? அதாவது அரசு ஒரு திட்டமிடுது, நிதி ஒதுக்குது, அதுக்கான இன்ஜினியருங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. இல்லை, அவர்கள் மீனவருடைய பாரம்பரிய அறிவு சார்ந்து அதை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு அதன் பின்பு அதை கட்டமைத்தால் அது அந்த திட்டம் சிறப்பாக செயல்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் மீனவர்கள் சார்ந்த பாரம்பரிய அறிவை கொண்டவர்களிடத்தில் எந்த கலந்து ஆலோசிக்காமல் இது அரசு எடுத்த முடிவு, அரசே செயல்படுத்தும், அரசுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தெரியும் என்ற நிலைப்பாடில் அதிகாரி இருக்கிறபடினால் இந்த செயல்பாடு தடை முட்டு ஏற்படுகிறது. அதாவது இப்போ மீனவர்களை பொறுத்தவரை மீன்பிடிக்க மட்டும்தான் போகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் கூட சில மீனவர்கள் போதைப்பொருள் கடத்தல் அல்லது அரசுக்கு எதிரான வேலைகளை செய்தல் இப்படி போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அரசுகள் மீனவர்களை கண்டுகொள்வதில்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அதாவது பாரம்பரிய மீனவர்களாக வாழ்கின்ற யாரும் அப்படிப்பட்ட தொழிலை செய்வதில்லை. பாரம்பரிய மீனவர்கள் அல்லாத மீனவர்களாக ஊடுருவி இன்றைக்கு தொழில் காரணமாக வருகின்றவர்கள் ஒரு கட்டத்தில் அரசியல் பலத்தோடு, அரசியல் பிரதிநிதித்துவ பலத்தோடு அவர்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டுவது ஒரு சூழலை அரசியல் பிரதிநிதித்துவம் உள்ள அதிகாரிகளோட பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ எம்பியோட பலத்தோடு அந்த செயல்பாடு செய்கிறார்கள். அவர்கள் மீனவர்கள் அல்ல, பாரம்பரிய மீனவர்களாகிய யாரும் அந்த தொழில் செய்வதில்லை. மீனவர்கள் என்ற பெயரில் உள்ளே நுழைந்து அந்த தொழிலில் ஈடுபடுகிற நபர்கள் தான் அவர்கள். இப்போ நீங்கள் இங்கே மீன் வளம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் இலங்கை நோக்கி செல்கிறோம், அங்கே மீன் வளம் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதாவது சின்ன குஞ்சுகள் முதற்கொண்டு எல்லா மீன் வளத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற மோசமான படகுகள் இருக்கின்றன. அதை பெரிய தனவான்கள், அதாவது பெரும் செல்வந்தர்கள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றிய விவரம் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் மீன் வளம் பெருகவில்லை, மீன் குஞ்சுகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அரசு அந்த மீன் குஞ்சுகளை பாதுகாப்பதற்கும் அந்த மீன் குஞ்சுகள் வளர்வதற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குகிறது. அதுதான் மீன்பிடி தடைக்காலம். அந்த காலத்தில் தான் அவர்கள் அரசு சொல்கிறது இந்த அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்கள்படி இந்த காலத்தில் மீன் வளர்க்கப்படுகின்றது, வளர்ச்சி அடையப்படுகிறது. அப்போ அதில் மீனவர்கள் கடலில் செல்லப்படவில்லை, செல்வந்தர்கள் படைத்த படகுகள் செல்வதில்லை. அப்படி இருந்தும்
செல்வந்தர்கள் படைத்த படகுகள் செல்வதில்லை. அப்படி இருந்தும் மீன் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? அரசு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதில் அது ஊடுருவி அந்த செயல்பாடு திட்டத்தில் எதிர்த்து செல்கின்ற படகுகள் அதோட நிறுத்தங்கள் எல்லாம் அரசின் கையில் இருக்குது. டோக்கன் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு தான் படகு போகுது. அப்போ நீங்கள் டோக்கன் கொடுக்காம படகு போட்டால் நீங்கள் தான் வந்து டேக்கர் பண்ணணும். அரசு செயல்படாதனால தான் இதை போன்ற தப்பிதங்கள் நடக்கின்றது. இப்போ இந்த 2 அரசுகளுமே மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் தரவில்லை, அவருடைய வாழ்வாதாரங்களுக்கும் உதவி செய்யவில்லை என்ற நிலையில் அடுத்த அரசு யாராவது வேறு அரசு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்போ புது மாற்றத்தை நோக்கி அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வருபவர்கள் முதலாவது எங்களுடைய வாழ்வாதாரம், அடிப்படை தேவைகள் உள்ள உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கும் இடம், இதற்கான மேம்பாட்டத்துக்கான அறிவு பெற்றவர்களாக வர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அதுக்கு இப்போ விவசாய மகன் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் ஒரு விவசாயி மகன், இது நான் ஒரு மீனவனின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் இன்னும் வரவில்லை. விவசாயத்தை குறித்து அவர்களுக்கு நன்றாக தெரிகிறபடினால் அந்த விளைச்சல் எப்பொழுது வரும், எப்பொழுது செயல்படும், அந்த அறிவு பெற்றபடினால் அதுக்கேற்ற திட்டத்தை அவர் செயல்படுத்துகின்றார். ஆனால் மீனவரை சார்ந்து மகன்கள் யாரும் ஆட்சியில் அமராதபடினால் எங்களால் வந்து செயல்படுத்த முடியவில்லை. எங்களுக்கு போதுமான விஷயத்தை பெறப்படவில்லை. ஸோ நாங்கள் அதற்கேற்றபடி ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது தான் எங்களுக்கான அந்த வருகின்ற புதிய அரசு, புதிய மாற்றத்தை கொண்டவர்கள், மீனவ பிரதிநிதியை கொண்ட ஒரு அரசாகவும் அந்த அறிவை சார்ந்தவர்களை ஒரு குழுவாக அமைத்து செயல்படுகின்ற ஒரு திட்டம் கொண்டவர்களாகவும் இருந்தால் நாங்கள் வரவேற்கின்றோம். இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து மீனவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் பாடுபடுவோம் இதெல்லாம் பேசுகிறார். அப்படிப்பட்ட நபர் தமிழ்நாட்டின் அரசியலில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் சங்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வெறும் டிவி பேட்டி, மீடியா பேட்டி கொடுத்துட்டே நாங்கள் இருந்து கொண்டிருந்தால் எங்களை யாரும் ஊருக்குள்ளேயோ இல்லை மக்களோ யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி தமிழர்கள் கொடுத்திருந்தாலும் செயல் திட்டங்கள் என்ன, அவங்களுடைய நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி, இப்போ காசிமேட்டில் வந்து ஒரு 8 மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் இருக்கிறாங்க. அவர்களை விடுவதற்கு நாம் தமிழர் கட்சி என்ன வேலை திட்டம் செய்திருக்கிறார்கள். இடிந்தக்கரை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஈரானிலே 28 மீனவர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை விடுவதற்கு அவர்கள் என்ன வேலை திட்டம் இந்திய அரசு, ஒன்றியத்துக்கும் சரி, இல்லை மாநில அரசுக்கும் சரி, இல்லை ஈரான் தூதரகத்துக்கும் சரி என்ன செயல் திட்டம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று வரை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவரிடத்தில் நாம் எதிர்பார்ப்பது என்பது இந்திய சூழலில் அது சால சிறந்ததல்ல. தமிழ்நாடு அரசியலில் புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்கிறாரு. அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் அந்த கட்சி தொடங்கி மாநாடையும் மிக சிறப்பாக நடத்தினார். அவர் பால் எதிர்பார்ப்புகள் தமிழ்நாடு மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பேசப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வந்து ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அவர் உங்களுடைய சமூகத்திற்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வருவார்னு நினைக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக ஆட்சி வரும்பொழுதும் இதே நம்பிக்கையோடு அனைத்து மீனவர்களும் ஓட்டு போட்டார்கள். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கான புதிய மாற்றம் வரும்பொழுது அவர் ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது புதிதாக வருகிறவர்கள் நிச்சயமாக அனைத்து மக்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவர் வந்த உடனே எப்படியும் நல்லது செய்யணும் என்கிற ஒரு மனப்பான்மையோடு வருவார். அனைத்து கட்சியை தொடங்கின அனைவருமே மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி தான் புதிதாக கட்சி ஆரம்பித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கான ஒரு நன்மை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும்போது அப்படின்னு சொன்னீங்க, அப்போ அவர்கள் தொடக்க காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தொடக்க காலத்தில் எம்ஜிஆர், அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆரும் இருந்தார். எம்ஜிஆரோட பட அரசியலும் எல்லாரும் மீனவர்களை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது அவர் படத்தில் படகோட்டியாக நடித்து காண்பித்தார் அப்படின்றதுனால அது மாத்திரம் அப்படி அல்ல. அதோட செயல்பாடும் அவரோட ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்படினால் அவர் சாகும் வரைக்கும் அல்ல, பிற்பாடும் அவர் ஆட்சி காலத்தில் தானே மீனவர்கள் சுடப்பட்டார்கள்ன்ற செய்திலாம் உண்டு. மீனவர்கள் சுடப்பட்டார்கள், மெரினா கடற்கரையில் மீனவர்கள் சுடப்பட்டார்கள். கன்னியாகுமரியில் அந்த கலவரத்திலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது நடந்தது.
ஆனால் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் உங்களுக்கு நன்மை அதை செய்தார்கள் தாண்டியும் அனைத்து தரப்பான மீனவர்களும் அவர் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியை தவிர்த்து மற்ற பகுதி மக்கள் அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு தான் வாக்களித்து கொண்டிருந்தார்கள் கடந்த ஆட்சி வரைக்கும். அதாவது அவர் நன்மை செய்தார் என்பதை நீங்கள் உறுதியாக சொல்வதை விட அவர் படத்தில் நடித்தார் இரட்டை இலை, அதை அதாவது பார்த்து நன்மை செய்கிறார் என்பதை காட்டிலும் தொந்தரவு செய்யாமல் இருந்தார். ஆனால் இந்த ஆட்சி காலம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இருக்கிற ஆட்சி மீனவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மை விட்டாலும் பரவாயில்ல, அவர்களுக்கான கட்டமைப்பை கட்டமைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் கடலில் காற்றாலை போடும் திட்டத்தை மத்திய அரசோடு சேர்ந்து செயல்படுவது, நீலக்கொடி திட்டம் என்று அந்த கடற்கரை ஓரங்களில் மக்களை அப்புறப்படுத்துவது, இதை போன்ற செயல்பாடு இந்த ஆட்சியிலே மிகவும் வன்மமாக இருக்கின்றது. அது எந்த கடல் பகுதியை எடுத்தாலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பிராமணர் அல்லாத கட்சி என்று தொடங்கப்பட்டது. அவர்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் என்று தொடங்கப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் இன்று பாசிசோட செயல்பாடுகளுக்குள்ளாக வந்தபடினால் இவர்கள் மறைமுகமாக அந்த செயல் திட்டம் அப்புறப்படுத்துவது, அவர்களுடைய இணைந்து திட்டங்கள் செயல்படுவது, காற்றாலை போன்ற அழிவு திட்டம், பேனா போன்ற திட்டங்கள், கடலில் பேனா வைக்கும் திட்டம், இதெல்லாம் மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள். இந்த செயல்பாடை பார்க்கும் பொழுது இவர்களுடைய தொடக்க கால அரசியல் இப்பொழுது இல்லை என்பதை ஊர்ஜினப்படுத்துகிறார்கள். இப்போ ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மறைமுக கூட்டணியை கடைபிடிக்கின்றன, அப்படி கூட்டணியில் இருக்கின்றன அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நிச்சயமாக இருக்கின்றது என்பது நாங்கள் உறுதிப்பட ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஏனென்றால் எங்களுக்கான திட்டங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், மீனவர்களுடைய கடற்கரை கிராமங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றித்து செயல்பட வேண்டும். எங்களுக்கான நலத்துக்கான திட்டத்தில் அவர்கள் எதிர்மனையாக இருக்கின்றார்கள், அழிவுக்கான திட்டத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். கடலில் காற்றாலை திட்டம் என்றால் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள், கனிம வளம் கடலில் எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றித்து இருக்கிறார்கள், ஹைட்ரோ கார்பன் எடுக்க வேண்டால் அதுக்கு ஒன்றித்து இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கான நலத்திட்டம் செயல்பாடு வேண்டுமென்றால் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று இரு பேரும் மீனவர்களுடைய கோரிக்கை வைக்கும் பொழுது பேசுகிறார்கள். அப்படி அதற்கு என்ன அர்த்தம்? இப்போ மீனவர்களை, தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரை இந்த இரண்டு கட்சிகளும் வரக்கூடாது என்ற நிலையை நீங்கள் எடுக்கிறீங்களா? அதாவது யார் ஆட்சி அதிகாரத்தில் வருவாங்கிறது எங்களோட முடிவு எங்கள்கிட்ட இல்லை. யார் ஆட்சிக்கு பொறுப்பு வந்தாலும் மீனவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் அக்கறையுடனும் ஒரு தாய் பிள்ளை உறவாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முதல் கட்டமாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், நாங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. யார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சமூக மக்களை, இவர்களுக்கான பிரச்சனைகள் ஆழமாக விரிவாக செயல் திட்டங்கள் உள்ள நபர்களாக அங்கீகரித்து பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி நீங்கள் வழங்கும் பட்சத்தில் அது யார் ஆட்சி செய்தாலும் அது நாங்கள் எந்த விதமான ஆட்சேபனும் தெரிவிப்பதில்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை, எங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தவில்லை, எங்களுக்கு நன்மை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் வருகிற 2026 தேர்தலில் அவர்களுக்கு எதிரான நிலை எடுப்பீர்களா இல்லை சாதகமாக எடுப்பீர்களான்னு கேட்குறேன். நாங்கள் நிச்சயமாக இவர்கள் இன்னும் 1.25 ஆண்டுகள் இருக்கின்றது. இதில் மீனவர்கள் மத்தியில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்தால் அதன் அடிப்படையிலே நாங்கள் ஆதரவு நிலைப்பாடோ எதிர் நிலைப்பாடு எடுப்பது என்பது அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. இப்போ இந்த 15 மாத காலங்கள் அவர்களுக்கு நீங்கள் சோதனை வைக்கிறீர்கள் அப்படின்னு சோதனை வைக்கணும். அவர்கள் தெளிவான முடிவு எடுக்கும் பட்சத்தில் இறுதி கட்டத்தில் அதுக்கு அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதா எதிர்நிலை எடுப்பது என்பது அவர்கள் கையில் தான் இருக்கின்றது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அவங்க எங்களுக்கு உதவி செய்யலைன்னாலும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாங்க, அவர்களால் கெடுதல் எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாமல் அவங்க அந்த ஆட்சியை நடத்துவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் கடந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்பும் அவர்கள் ஒரு 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதில் அவர்கள் ஓக்கி புயலில் அவர்கள் சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அது பின்பு கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அவர்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இருந்த போதிலும் அவர்களிடத்தில் சண்டை செய்வதற்காக ஒரு வாசல் இருந்தது, ஒரு அமைச்சர் இருந்தார். ஆனால் இப்பொழுது நாங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தோன்றுகிறது. அதாவது இப்போ இந்த 12-15 மாதங்களும் இதே போன்ற நிலை தொடருமானால் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
ஆதரிப்பீர்களா அல்லது விஜய் போன்ற புதிய ஆட்களை ஆதரிப்பீர்களா? தேர்தல் நெருங்கும் பட்சத்தில் வெற்றி பெறும் சூழல் அந்த நேரத்தில் ஒரு அமையும் ஒரு ஒரு வலுவான ஒரு கூட்டணி சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீனவர்களுக்கான என்ன அறிக்கையை செய்கிறார்கள்? கடந்த பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. தேர்தல் அறிக்கையை பார்த்து தான் முடிவு செய்யப்பட வேண்டும். இப்போ மீனவர்களுக்கு இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நடந்திருக்கிறது. எதுவுமே எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. 40 ஆண்டுகளாக மீனவர்கள் பழங்குடியில் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் தேர்தல் அறிக்கையும் சொன்னாங்க. அது நடைமுறைப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் எந்த செயல் திட்டமும் இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கிற அரசு செயல்படுத்தவில்லை. கடந்த ஆட்சியில் அதுக்கான செயல் திட்டம் நடத்தப்பட்டது. அவர்கள் மறைவுக்கு பின்பாக அது கிடப்பில் போடப்பட்டது. இப்போ நீங்கள் மீனவ சமுதாயத்தின் ஒரு அமைப்பின் பிரதிநிதி அப்படின்ற நிலையில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன அந்த கடைசி நேரங்களில் இந்த கட்சியை ஆதரிப்பது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லுகிற போது மொத்த மீனவ சமுதாய மக்களும் உங்கள் சொற்களை ஏற்பார்களா? நீங்கள் சொல்கிறபடி அவங்க நடந்துப்பாங்களா? அதாவது அவங்களை ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா என்ற நிலைப்பாடு இல்லை. அவர்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல வேண்டிய கடமை எங்களுடைய அமைப்புக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சமூகத்திலிருந்து பிறந்தபடினால் அவர்களுக்கு அந்த கடமையை சொல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. இந்த சொல்லுகின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த பழவேற்காட்டிலிருந்து நீரோடி வரைக்கும் உள்ள அனைத்து 608 கிராமங்களிலும் 14 மாவட்டங்களிலும் சொல்லக்கூடிய ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கின்றது. ஓட்டு போடும் உரிமை மக்களுடையது. அவர்கள் இறுதி கட்டத்தில் அவர்கள் முடிவெடுப்பது அவர்கள் கையில் உள்ளது. இப்போ சில கிராமங்களை பார்த்திங்கன்னா இந்த பங்கு தந்தையர் அவர்களுடைய ஆளுகையில் தான் இருக்கிறதா அவங்க சொன்னால் எல்லா மக்களும் அந்த மக்களெல்லாம் கேட்பார்கள். அது மாதிரி நிறைய கடற்கரை கிராமங்கள் அந்தந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மக்கள், அதாவது இந்த தலைவர்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். பொதுவாக கிறித்தவர்களாக இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த தலைவர்கள்லாம் நீங்கள் சந்தித்து இது பற்றி பேசுவீங்களா? இல்லை, ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நீங்கள் சிறுபான்மை மக்களாக எங்களை பாவிக்காதீர்கள். நாங்கள் மீனவர்கள் என்ற அடையாளத்தோடு நாங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றோம். இது மீனவர்களுடைய பிரச்சனை. தினந்தோறும் எழுகின்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. இதில் நீங்கள் சிறுபான்மை என்கிற அடையாளத்தில் சிறுபான்மைக்கும் மத்திய அரசில் உள்ள எதிர் நிலைப்பாடில் உள்ள அரசுக்கும் உள்ள விஷயத்திற்கும் வேறு நிலைப்பாடு. மீனவர்களை பொறுத்தவரையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் வேறு. இதில் சிறுபான்மை என்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்கள் ஒத்துத்து சென்றால் எங்களுக்கான விடுதலை கிடைக்காது என்பதை அவர்களிடத்தில் வலியுறுத்தி வருகின்றோம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதாவது நடிகர் விஜய் ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையை கொடுத்தா அவருக்கான ஆதரவை தருவோம் அப்படின்னு எல்லாருக்கும் தருவோம்னு சொன்னீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குறை சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றிய அரசில் அந்த ஒன்றிய அரசோடு அந்த விஜய் கட்சி அவங்க ஒரு நெருக்கமான உறவை பேணுகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பல ஊடகங்களில் வருது. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடியே இவர்களை எதிர்ப்போம் இவர்களை ஆதரிப்போன்ற நிலை எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கின்றோம். எங்களுக்கு இவர்கள் வாய்க்கு சென்று தந்திர மாட்டார்கள், அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திர மாட்டார்கள் என்ற ஒரு இரண்டாம் கட்டம் நிலையில் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கின்றோம். ஆதலால் நாங்கள் எந்த விதமான முழுமையான தீர்வையும் நாங்கள் சொல்ல முடியாத இடத்தில் இருக்கணும்னால் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் விமர்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்கள் சமுதாயம், இது எங்களுடைய மீனவர் சமுதாயம் என்ற நிலையை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் மகிழ்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போது இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த நிலை ஏற்படும் அப்படின்னு நீங்கள் எந்த கட்சியை சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கு இருப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி. எதிர்த்தரப்பு என்றால் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சியோ இந்த கூட்டணி ஆட்சிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் புதிய மாற்றங்கள் கடந்த 50 ஆண்டுகள் வரவில்லை. இவர்கள் இருவருமே பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு. இப்போ அந்த நிரூபித்துக் கொள்வர்கள் மீனவர்கள் தரப்பில் அவர்கள் எதையும் நிரூபிக்கப்படவில்லை. அப்படி என்றால் புதிதாக வருகிறவர்கள் அதை நிரூபித்து காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை இருக்கும் என்றால் அதை நாங்கள் அந்த வாய்ப்பை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது இருக்கிற அரசியல் கட்சிகளில் யார் வந்தால் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்வார்கள் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் யாரையும் சுட்டி காட்ட உங்களால் முடியலைன்னு சொல்கிறீங்களா?
இது வரைக்கும் யாரும் செய்யலையா? நாங்கள் யாரை சுட்டி காட்டுறது? இல்லை, இப்போ வருகிறவர்கள் கூட வருகிறவர்கள் இப்போ சீமானு எடுத்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இன்ன வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. இப்போ வருகிற நீங்கள் விஜய் வந்து இப்போ வந்திருக்கார், அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பீர்கள். அவர் தொடங்கின நாளிலிருந்து இதுவரைக்கும் மீனவர் சார்ந்த விஷயங்கள் இன்ன வரைக்கும் தெளிவான அறிக்கையும் இல்லை. மற்றவர்களை சார்ந்த நிறைய பல விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் மீனவர் சார்ந்த ஒரு தெளிவான அறிக்கை அவரிடத்திலிருந்து பெறப்படவில்லை. அவருடைய அவர் மீனவர்கள் கொடுத்தான எந்த அளவிற்கு அவர் உள்வாங்கி இருக்கின்றார், அவர்களுக்கான பிரச்சனை எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாத பட்சத்தில் அவரும் 10-11 நிற்பார் என்பது தான் எங்களுடைய பார்வை. இப்போ வந்து ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு பெரிய ஆளுமைகள், அந்த சமூகத்துக்காக பாடுபட்டவங்க அல்லது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க, இவங்களை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய படங்களை போட்டு இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மீனவர்களை பொறுத்தவரை சிங்காரவேலரை தவிர வேறு யாரும் அப்படிப்பட்ட ஆளுமைகள் உங்கள் சமூகத்தில் தோன்றலையா? கடந்த 2023 75 சுதந்திரத்தை முன்னிட்டு மத்திய அரசு அதுக்கு முன்பு ஒரு ஆய்வு, மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று. அதாவது சிங்காரவேலர் ஒரு ஆளுமையாக அவர் வெளியரங்கத்திற்கு வெளி உலகத்திற்கும் தெரியப்பட்டிருந்தார். வெளி உலகத்து தெரியாத நிறைய ஆளுமைகள் கடற்கரையில் இருக்கின்றது. அதை இன்ற நாளில் ஒரு உதாரணமாக சுதந்திர போராட்ட வீரர் என்று தூத்துக்குடி தலைமையாக கொண்டு செயல்பட்ட ஒரு மாமன்னர், அவரை மத்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது. அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று. பாண்டியாபதி என்ற தேர்மாறன் என்பவரை மத்திய அரசு அறிவித்து, அவர் ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை பிரிவில் இருந்தவர் தான், ஆனால் சுதந்திரத்துக்காக போராடினார் என்ற ஆய்வு அறிக்கையின்படி அவர் அங்கீகரித்திருக்கிறது. பரதவர்ம பாண்டியாபதி என்ற தேர்மாறன் அவரை அங்கீகரித்திருக்கிறது. அவர் அங்கீகரித்த அந்த நாள் முதல் அதை சார்ந்த எங்களுடைய மக்கள் அவரை அடையாளப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். விரைவில் அதற்கான மத்திய அரசு சார்ந்த ஒரு அங்கீகாரம், வெளியரங்கமான அங்கீகாரத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆளுமை உள்ள தலைவர்கள், அரசியலில் கடந்த காங்கிரஸ் ஆண்டுகளில் இருந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அவ்வப்போது இப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்றோம். இவர்களைப் போல நம்ம ஒரு அரசியல் ஆளுமை வேண்டும் என்பதை அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ ஒவ்வொரு சமூகத்திலும் அதிகமான பேர்களை சொல்கிறாங்க. ஒரு சமூகத்தில் எடுத்துகிட்டா ஒரு 10 பேர் 12 பேரை உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து 2 பேர் தானே சொல்ல முடியுது. இல்லை, உங்களுக்கு நாங்கள் அதாவது உங்களிடையே விழிப்புணர்வே இல்லையா? இல்லை, நான் இப்பொழுது உங்களுக்கு பேரை அடுக்க வேண்டும் என்றால் ஒரு 15 நபர்களே உங்களுக்கு அடுக்க முடியும். ஒரு 5 பேரை சொல்லுங்கள். இங்கே பழவேற்காடுலேருந்து எடுத்துக்கொண்டு என்றால் சிங்காரவேலர், ஐயா ஜீவரத்னம், ஜேஎல்பி ரோச் விக்டோரியா, லூர்த்தம்மாள் சைமன், சின்னாண்டி பக்தர், இது போன்றவர்கள் எங்களுடைய சார்ந்த சமூகத்தை அதற்கு பின்பாக 2ஆம் கட்ட பார்த்தீர்கள் என்றால் வலமுறை ஜான், இவர்களை போன்ற பல நபர்களை நாங்கள் அடையாளம் காட்ட முடியும். ஆனால் உங்கள் விழாக்களில், உங்கள் கூட்டங்களில் அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கிறது மாதிரி தெரியுது. இல்லை, எங்களோட ஒவ்வொரு பேனர்லேயும் குறைந்தபட்சம் ஒரு 11 நபர்கள் எங்கள் அந்த பேனரில் இருப்பாங்க. அதாவது உங்கள் பேனரில் இருப்பாங்க, அது மக்களுக்கு தெரியப்படுத்துகிற நிலையில் எதுவும் இல்லை. இல்லை, இன்றைய கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்காரவேலரை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தெரியாது, இன்றைக்கு தெரியும். லூர்த்தம்மாள் சைமனை பரவலாக தெரியாது, இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு உள்ள இந்த கடந்த 10 ஆண்டுகளில் விழிப்புணர்வு அடைந்து அனைவருக்கும் எல்லா தலைவர்களும் தெரியக்கூடிய சமூகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் இவர்களை குறித்து தெரியும். இப்போ சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த உங்களுடைய மக்களை உங்களுக்கு தெரியும், உங்கள் பேராளுமைகளை தெரியும். ஆனால் இப்போ லூர்தம்மாள் சைமன் போன்றவர்கள்லாம் காமராஜர் கக்கனுக்கு பிறகு நேர்மையான ஒரு அமைச்சர் அப்படின்னு போற்றப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிற அதெல்லாம் இங்கே கொண்டு வந்தவர். அது இல்லாமல் மீன்களுடைய புது வகை மீன்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு ஆளுமையை ஏன் நீங்கள் பெரிதாக தமிழ் சமூகத்துக்கு எடுத்து கூறவில்லை அப்படின்னு கேட்குறேன். தமிழ் சமூகத்துக்கு இந்த லூர்த்தம்மாள் சைமனை போன்றவர்களே தமிழ் சமூகத்தை ஏன் பெருவாரியாக அவங்களுக்கு தெரியல நிறைய பேருக்கு. முதலாவது எங்கள் சமூகத்துக்கு முழுமையாக தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு பின்பு தான் அடுத்த சமூகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். இப்போ இன்றைய கடந்த 5 ஆண்டுகளில் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஆர்வலர்கள் அனைவருக்கும் அவர்கள் எடுத்து சென்று நிறைவு பெற்று இருக்கின்றது.
இனி வரும் நாட்களில் தமிழ் சமூகத்தான அடுத்த சமூகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்லக்கூடிய நாட்களில் நாங்கள் கடந்து செல்வோம். இப்போ வந்து ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு அல்லது மீனவர்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கைகள் வைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாடு அரசை பற்றி நிறைய குறைகள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் பண்ணணும், பண்ணாதான் அடுத்த தேர்தலில் வாக்களிப்போன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஒன்றிய அரசை பொறுத்தவரை என்னென்னலாம் அவங்க பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசை பொறுத்தவரையில் கடல் என்பது பக்கத்து அண்டை நாடுகள் இருக்கின்ற ஒரு எல்லைப் பகுதியாக மாறுகின்றது. இலங்கை, இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் பர்மா, இது போன்ற மாலத்தீவு, இது போல் பல எல்லை கொண்ட இந்த பகுதியிலலாம் நம்மளுடைய மீனவர்கள் செல்லும் பொழுது பிடிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. இது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டம், ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவில் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாவட்ட பகுதியை சார்ந்த மீனவர்கள் பிரதிநிதி அந்தந்த குழுவுக்குள் இருக்க வேண்டும். பிரதானமான குழு, மாநில அளவான குழு, மாவட்ட அளவிலான குழு, அந்த பகுதிக்கான குழுவாக செயல்படும் பட்சத்தில் இதை அரசு ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும். இதில் என்ன ஒரு சிக்கல் ஒன்றிய அரசு மத்தியில் இருக்கின்ற என்றால், அவர்கள் நேரடியாக மீனவர்களை கையாள முடியாது. ஃபிஷர்மேனை அவங்க டைரெக்டாக கமெண்ட் பண்ண முடியாது, செயல்படுத்த முடியாது. அது அந்த பாலிசி இஷ்யூ இருக்குது. இந்த பாலிசி இஷ்யூ இருக்கிறனால மாநில அரசு அவர்கள் தான் தோண்டித்தனமாக செயல்படுகின்றார்கள். அது கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற மாநில அரசு செயல்படுத்தாத பட்சத்தில் அவர்கள் நேரடியாக கமெண்ட் பண்ணுறதுக்கு முடியாத அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி. அப்படி இருக்கும் பொழுது இதை கருத்தில் கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல் திட்டத்தை, புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னால் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி 75 ஆண்டுகள் மேலே ஆகும் பொழுது அது மறுபடியும் வடிவமைத்து இந்த விதிகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று முதலாவது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்போ ஒன்றிய அரசை பொறுத்தவரை மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அதை அறிவுறுத்தி தான் நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க. வேறு வாழ்வாதாரம் தொடர்பான ஏதாவது கோரிக்கைகள் உண்டா? முதலாவது நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் நாங்கள் தொழில் செய்ய முடியும். ஸோ அந்த பாதுகாப்புக்கான கோரிக்கைகள் நாங்கள் கேட்கிறோம். வாழ்வாதாரத்துக்கு என்று செயல்படுத்தால் கடலில் உள்ள மேம்பாட்டு திட்டங்கள், மீன்பிடிக்கான வளர்ச்சி திட்டங்கள், கடலை பாதுகாக்கிற திட்டங்கள், இவைகளை செயல்படுத்த முன் வர வேண்டும். மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றித்து இதில் செயல்படுத்த வேண்டும். பொதுவாக போராட்டங்கள் என்று சொல்லுகிற போது பொது உடைமை கட்சிகள் எல்லா போராட்டங்களையும் துணை நிற்பாங்க. அவங்க பாரபட்சம் பார்க்காமல் போராட்ட களத்திலே நின்று மக்களுக்கான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்காங்க. உங்களுடைய இந்த அமைப்புகளில் பொது உடைமை கட்சியினரின் பங்கு எப்படி இருக்கிறது? பொது உடைமை கட்சி அவர்கள் அந்த பொது உடைமை கட்சி என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி என்று தான் சொல்லப்படுகின்றது. அவர்கள் அதற்குன்னு தனி ஒரு பிரிவு வைத்து மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த கட்சியில் ஒரு பிரிவு இருக்குது. அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் தீவு பகுதியாக இருக்கட்டும், உள்நாட்டு மீன்பிடியாக இருக்கட்டும், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கான ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த நிலைப்பாடை தாண்டி அவர்கள் என்ன செயல்பட முடியுமோ அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணி அரசில் இருந்தாலும் அவர்களுடைய கூட்டணி தலைவர்கிட்ட போய் சொல்லக்கூடிய நிலைமை கூட அவர்களுக்கு இல்லை என்பது ஒரு பரிதாபமான நிலை. இப்போ மீனவர்கள் என்று சொல்லுகிற போது மாநிலம் தழுவிய நிலையில் நீங்கள் வேறு ஆளுமைகளாக இருக்கிறீங்க, அதாவது ஒன்றியம் தழுவிய ஆளுமைகள் இருக்கீங்க. உலக அரங்கில் உலக மீனவர்கள் என்ற நிலையில் அங்கே உங்களுடைய பங்கு எப்படி இருக்கிறது? உலக மீனவர்கள் பங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 98 உலக நாடுகளோட மீனவர்கள் கூட்டமைப்பு புதுடெல்லியில் நடந்தது. அந்த நாளில் தான் இந்த உலக மீனவர் தினத்தை ஐநா சபை அங்கீகரிக்க வேண்டும் என்று அதுக்கான முயற்சியில் எடுத்து இந்த உலக மீனவர் தினம் இந்த வரைக்கும் கடைபிடித்து கொண்டு வருகிறது. 1983 உலக அளவில் நமக்கு தொடர்பு கொண்டு சங்கங்கள், எங்களுக்கு முன்னாடி சங்கங்கள் செயல்பட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி மீனவர்களுக்காக குறைந்தபட்சம் அவர்களுடைய தொழிலாளர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தோடு அவர்களுக்கான செயல் திட்டம் உலக அளவில் அந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் மூலியமாக நடத்தப்படுகின்றது. ஸோ இந்த அடிப்படையில் உலக மீனவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியாவை விட்டு சென்று அடுத்த நாட்டுக்கு போனாலே அது வேற ஒரு நாடு உலகம். அப்படி என்றால் நாங்கள் பல நாடுகளில் பல பிரச்சனைகளோடு சந்தித்து கொண்டு இப்போ தான் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உலக மக்கள், அதாவது உலக மீனவ மக்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருகிற போது அவர்கள் துணை நிற்கிறார்களா, குரல் கொடுக்கிறார்களா? நிச்சயமாக துணை நிற்பார்கள். மீனவர்கள்
மீனவர்களுக்கென்று இல்லை, எந்த சமூகம் ஒரு கடல் வழியாகவோ ஒரு தவறாக வந்து மாட்டிக்கொண்டாலும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கான குறைந்தபட்ச உணவும் தங்குமிடத்தை கொடுத்து உதவி செய்வது தொன்று வருகிற பண்பாட்டு முறையில் உள்ளபடினால் இந்த மீனவர்கள் இலங்கையில் பிடிபட்டாலும் இலங்கை மீனவர்கள் அங்கு இந்த மீனவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். மாலத்தீவு சென்றாலும் அங்கு மீனவர்களாக இருந்தால் உதவி செய்கிற நபர்கள் இருப்பார்கள். இப்படி ஈரான் சிறையில் வந்து மீனவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அங்குள்ள மீனவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அவர்கள் அங்கு மீன் பிடிக்க தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மீனவர்கள் ஒத்துழைப்போடு தான் இருக்கிறார்கள். இப்போ வந்து நவம்பர் 21 மீனவர் நாள், உலக மீனவர்கள் நாள். இந்த நாள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? அதற்கான அதில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது உலக மீனவர் தினம் எதற்கு ஏற்படுத்துகிறால், இன்றைய நாளில் தந்தையர் தினம், தாயார் தினம், அன்னையர் தினம் என்று கொண்டாடும் பொழுது மீனவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு நியூட்ரிஷனை கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் இந்த கடல் வழி எல்லைகளை பாதுகாக்கின்றவர்கள். இந்த கடல் முதல் தோண்டிய கடலில் மீன்பிடி தொழில் முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். அப்படிப்பட்ட அந்த தொழிலுக்கான அடையாளமாக அந்த அதை செய்கின்ற மீனவர்கள் அவர்கள் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக 97 புதுடெல்லியிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு அன்று நாளிலிருந்து இந்த உலக மீனவர் தினத்தை உலகம் முழுவதும் செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய அமைப்பின் சார்பாக என்னென்ன வேலைகள்லாம் செய்வீங்க? அந்த நாளில் வந்து நம்ம அமைப்பின் சார்பாக பல அரசியல் தலைவர்களை வரவழைத்து அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மீனவர்கள் மத்தியிலே கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு தூத்துக்குடியிலே மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கொண்டு சென்று அவர்களுடைய வாயிலாக மீனவர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஊடகத்துக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் வாயிலாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் மாற்று சமுதாயத்துக்கு எங்களுடைய நிலையை எடுத்து சொல்வதான ஒரு திட்டமாகவும் அரசியல் பிரதிநிதித்துவ விழிப்புணர்வாகவும் இந்த நாளை நாங்கள் அனுசரித்து வருகின்றோம். இவ்வளவு நேரமாக உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.